सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. பஞ்சதசி கூடிய பிரகரண கிரந்தத்துல 15வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய விஷயானந்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். சரம பஞ்சகம்னு சொல்லக்கூடிய ஆனந்த பஞ்சகத்தினுடைய அந்திமோத்தியாய விஷயானந்தா. பிரம்மானந்தத்தினுடைய பிரதிபிம்பம் தான் நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த விஷயத்தினுடைய ஆனந்தம் அப்படின்னு சொல்றாரு. சுவாத்மானந்த லதீபூத பிரம்மாதி ஆனந்த சந்ததி. மனுஷ ஆனந்தத்திலிருந்து ஆரம்பிச்சு பிரகஸ்பதி பிரம்மாஜியினுடைய ஆனந்தம் இருக்கக்கூடிய ஆனந்தங்கள் எல்லாம் ஆத்மானந்தத்தோட ஞானியினுடைய ஆனந்தத்தோட கம்பேர் பண்ணும்போது ஒரு லவலேஷம் தான். சுவாத்மானந்த லதி அப்படின்னா லவலேஷம். லதீபூத பிரம்மாதி ஆனந்த சந்ததி. பிரம்மாவுடைய ஆனந்த சந்ததி இருக்கு இல்லையா, மனுஷ ஆனந்தத்துல இருந்து அப்படின்னு சொல்லிருக்கு இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய அந்த விஷயானந்தத்தை பற்றியதான கடைசி டாபிக். அதாத்திர விஷயானந்தா பிரம்மானந்த அம்ச ரூபாக் அப்படின்னு ஆரம்பிச்சார். பிரம்மானந்தத்தினுடைய அம்சமாக இருக்கக்கூடியதுதான் இந்த விஷயானந்தம். விஷயானந்தா பிரம்மானந்த அம்சரூபாக். அது பிரம்மானந்தத்தின் அம்சமாக இருக்கும் தன்மையை உடையதாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் நிரூபியதே. இதை நிரூபணம் பண்றோம் அப்படின்னு ஆரம்பிச்சு மனசனுடைய தன்மையை முதல்ல விளக்க ஆரம்பிச்சார். மனசுல எழக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா சாந்த விருத்தி, கோர விருத்தி, மூட விருத்தி அப்படின்னு 3 விருத்திகள் இருக்கு. இது எதை குறிக்கிறது அப்படின்னாக்க சாந்த விருத்திங்கிறது சத்துவகுணத்தை குறிக்கக்கூடிய விருத்திகள் நம்ம மனசுல இருக்க எல்லாருக்கும் இருக்கு. கோர விருத்திகள் ரஜோகுண விருத்திகள் இருக்கு. மூட விருத்திகள் அப்படின்னாக்கா தாமச விருத்திகள். இப்ப இது எல்லாம் நம்ம 3 பிரிச்சா கூட எல்லார் கையிலயும் இந்த 3 இருக்கு. காத்தால நம்ம எல்லாம் சாந்த விருத்தியோட இருக்கோம். ஆபீஸ் போகும்போது ராஜசிக் விருத்தி வருது. அதுக்கப்புறமா நமக்கு சோம்பேறித்தனம் வருது, தூக்கம் சோம்பல் எல்லாம் வருது. அப்படி வரும்பொழுது அப்போ மூல விருத்தியானது மனுஷனை ஆட்கொள்கிறது. இப்படி 3ஆக இருக்கிறது. அதுல சாந்த விருத்தினா என்ன அப்படின்னு கொஞ்சமா சொல்றேன், அதை நீங்க விரிவுபடுத்துங்க. வைராக்கியம், சாந்தி, ஔதாரியம் முதலிய அந்த முதலியால எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. இப்ப ஆசையற்று இருக்கிறது, பொறுமையா இருக்கிறது, ஒரு டிட்டாச்சா இருக்கிறது அப்படின்றதெல்லாம் தத்துவகுண விருத்திகள். கிருஷ்ணா, ஸ்னேகம், ராக, லோகம், ஆசை, நட்பு, பற்றுதல், பேராசை, கஞ்சத்தனம் முதலியெல்லாம் கோர விருத்திகள். அப்புறம் மோகம், பயம், தூக்கம், சோம்பல் இதெல்லாம் மூட விருத்திகள் அப்படின்னு தாமச விருத்திகள் அப்படின்னு பார்த்தோம். சொல்லிட்டு இந்த எல்லா விருத்திகள்லயும் பிரம்மத்தினுடைய சுபாவத்தன்மையானது பிரதிபிம்பிக்கிறது. ஒவ்வொரு விருத்தியிலையும் பிரம்மானந்தத்தினுடைய அந்த பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பமானது அங்கங்கு இருக்கத்தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன சொன்னாரு, ஸ்ருதி பிரமாணத்தை காமிச்சார் இல்லையா. அக்னிர்யதைகோ புவனம் பிரவிஷ்டா ரூபம் ரூபம் பிரதிரூபோ பபூவ அப்படின்னு சொன்னார் இல்ல. ஏகஸ்ததா சர்வபூதாந்தராத்மா ரூபம் ரூபம் பிரதிரூபோ பகிஷ்ட அப்படின்னு கட்டோபனிஷத்துல ஒவ்வொரு ரூபத்திலையும் பிரதிரூபமாக இந்த பிரதிபிம்பமானது இருக்கிறதுப்பா அப்படின்னு சொன்னார். அதையேவச்ச உபமா சூரிய காதி அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல சொன்னதையும் வச்சு நம்ம பார்த்தோம், போன தடவை பார்த்தோம். இப்படி ஸ்மிருதி பிரமாணமும் இப்படிதான் சொல்றது. எல்லா விருத்தியிலையும் பிரம்மமானது இருக்கு. பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்வம் ஹி விந்ததே அப்படின்னு வேற உபனிஷத் சொல்றதுனால எல்லா விருத்தியிலையும் பிரம்மமானது பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். இப்போ
அத எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். ஜலே பிரவிஷ்டா 8வது ஸ்லோகத்துல நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். ஜலே பிரவிஷ்டா சந்திரோயம் அஸ்பஷ்ட கலுஷே ஜலே விஸ்பஷ்டோ நிர்மலே தத்வத் த்வேதா பிரம்மா விவృத்திஷு. ஜலே பிரவிஷ்டா சந்திரஹா அயம், அறிவானது எல்லா விருத்தியிலும் இருக்கு. அது சத்துவ விருத்தியில ஆனந்தமாக காட்சி அளிக்கிறது. மிச்ச 2 விருத்தியிலையும் அதனுடைய சத்து குணமும் சித்து குணமும் இருக்கிறது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். தூய்மையான நீர்ல இருந்ததுன்னா தூய்மையா சந்திரனான தெரியுது. கலங்கள் இருக்கக்கூடிய ஜலமா இருந்ததுன்னா சந்திரனும் கலங்கமாக தெரிகிறார் அப்படின்னு சொன்னார். ஜலே பிரவிஷ்டா சந்திரஹா, ஜலத்துல புகுந்து இருக்கக்கூடிய சந்திரனுடைய பிரதிபிம்பமானது அங்க 20 பக்கெட் வச்சிருக்கு. அது எல்லாத்திலையும் தெரியுது. அதெல்லாம் நல்லா தெரியுதுன்னா தண்ணி நல்லா இருந்ததுன்னா நல்லா தெரியுது. அஸ்பஷ்டா கலுஷை ஜலே, அது நல்ல ஜலமாக இருந்ததுன்னா அந்த ஜலத்துல அப்படி தெளிவா பிரதிபலிக்கிறது. நிர்மலமா இருந்தா தெளிவா இருக்கு. கலுஷமாக இருந்ததுன்னா ஸ்பஷ்டமாக இல்லை அப்படின்ட்டார் இல்லையா. ஜலம் கலங்கி இருந்தா தெளிவா இருக்காது. விஸ்பஷ்டா நிர்மலே சார், ஸ்பஷ்டமாக தெரியாது நிர்மலமாக இருந்தால். அதே மாதிரிதான் எக்ஸாம்பிள் வேதா பிரம்மாபி விருத்திஷு, இப்படித்தான் பிரம்மமும் விருத்திகளில் பிரதிபிம்பிக்கும் பொழுது 2 விதமாக இருக்கிறது. நல்ல எண்ணங்கள்ல நல்லதாக இருக்கிறது, தீய எண்ணங்கள்ல தீவையாக மாறுகிறது. இப்படித்தான் அது பிரதிபிம்பிக்கிறது அப்படின்னு சொன்னார். இத மேலும் 2ஆ பிரிக்க போறார். எப்படி நான் சாந்த விருத்தி, கோர விருத்தி, மூட விருத்தின்னு சொன்ன, இந்த கோர விருத்தி மூட விருத்தின்றது மனக்கலக்கத்தோட கூடியதான விருத்தி. சத்துவ குணம் தான் தெளிவான விருத்தி. ஆனா சத்துவ குணத்துல அது பிரதிபிம்பிக்கும் போது ஆனந்தம் தெரியாது. இந்த கோர விருத்தியிலையும் மூட விருத்தியிலையும் அது பிரதிபிம்பிக்கும் பொழுது அது அதனுடைய சுகாம்சமானது தெரிய மாட்டேங்கிறது. ஆனந்தம் தெரிய மாட்டேன். சத்தம் சித்து மட்டும் தெரியுது, இருக்கு அப்படின்னு தெரியுது. அது அறிவுன்னு தெரியுது. நமக்கு எண்ணம் ஒன்னா இருந்தா தானே அது வரப்போறது, அது தெரியுது. நான் இருக்கிறதுனாலதான் எண்ணமும் இருக்கு. அந்த இருத்தலும் அறிவும் எல்லா எண்ணங்களையும் தெரியுது. ஆனா இந்த ராஜச விருத்தியிலையும் தாமச விருத்தியிலையும் ஆனந்த அம்சம் தெரியவில்லை. சத்துவ குணத்துல மாத்திரம்தான் ஆனந்த அம்சம் தெரியுது அப்படின்ற விஷயத்தை இப்ப சொல்ல போற. கோர மூடாசு மாலின்யாத், கோர விருத்தி அப்படின்னாக்க ரஜோகுணமான விருத்திகள், அத பண்ணணும் இத பண்ணணும் அப்படின்ற இருக்கக்கூடிய விருத்திகள். மூட விருத்தி மயக்கமாக இருக்கிற விருத்தி, சோம்பலாக இருக்கக்கூடிய விருத்தி. இந்த 2 விருத்தியில ரஜோகுணமா இருக்கட்டும் தமோ குணமா இருக்கட்டும், இப்படிப்பட்ட எண்ணங்களிலெல்லாம் மாலின்யாத், இதுல மனுஷனுடைய அழுக்கு கலந்து விட்டது. எப்போ கோர விருத்தியாக இருந்தால் அவனுக்கு என்னெல்லாம் ஆசை, நட்பு, பற்றுதல், லோபம் போன்ற கோர விருத்திகளா இருக்கு. மோகம், பயம் போன்றவைகள்லாம் தாமச விருத்தியில இருக்கு. இப்படி இதெல்லாம் சத்துவ குணமாக இல்லாத காரணத்தினால இது கலங்கி இருக்கக்கூடிய தண்ணி. எப்படி முதல் ஸ்லோகத்துல சொன்னோமோ, கலுஷே ஜலே அஸ்பஷ்டா, எப்படி அழுக்கு நிறைந்த ஜலத்துல சந்திரனானது ஸ்பஷ்டம் இல்லாமல் இருக்கிறதோ இல்லையா, தெளிவாக கலங்கி இருந்தால் தெளிவாயிராது. நிர்மலமான ஜலமோ என்றால் அது தெளிவா இருக்கும். கோர விருத்தி மூட விருத்தி 2 கலங்கின விஷயம் ஆகையினால இதுல பிரதிபலிக்கும் போது சத்தம் சித்து இருக்கு. ஆனா சுகாம்சமானது அங்க இல்ல. சுகாம்சரோஹிதா, சுகாம்சமானது அங்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்றார். கோர விருத்திகளிலும் மூட விருத்திகளிலும் முறையே ரஜோகுண விருத்தியிலையும் தமோகுண விருத்தியிலையும் அழுக்கு கலந்து இருப்பதனால் அந்த அங்க கண்ணாடியில அழுக்கு ஊட்டினா நம்மளுடைய பிரதிபிம்பம் சரியா தெரியாது. அதே மாதிரி மனசுல காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்தரியம், சோம்பல், ஆலசியம் இதெல்லாம் இருந்ததே ஆனால் ஆனந்தாம்சம் தெரியாமல் மறைக்கப்பட்டு விடுகிறது. முக்காது சுகாம்சதிரோஹிதா ஈஷன்னர்மல்யதா தத்ர சிதம்ச பிரதிபிம்பனம். கொஞ்சம் தெளிவா இருந்தது ஆனால்
அதுல சித்தம்சமானதனுடைய பிரதிபிம்பம் நல்லா தெரியுது. அறிவுன்றது தெரியுது. திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால்தான் அவனுக்கு காமனை வருகிறது, நட்பு வருகிறது, பற்றுதல் வருகிறது. இதெல்லாம் வருகிறதுன்னா என்ன அர்த்தம்? அறிவு இருக்கு அப்படின்றது சிதம்சமானது நன்றாக தெரிகிறது. நிர்மலமாக இருந்தா நன்றா தெரியுது. எல்லாத்திலையுமே சிதம்சம் இருக்கு, பிரம்ம அம்சமானது இருக்கு. ஆனா அந்த ரஜோ புத்தி வரும் பொழுது அவன் சாத்விகமாக இருக்க முடியாத ஒரு நிலைமை. அவன் ஒரு காரியத்துல ரஜசிக்கா செய்து ஆக்டிவிட்டி செய்துட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு இந்த பிரம்மத்தினுடைய அனுபவமானது அவனுக்கு தெரியதில்லை. அவன் என்கேஜ் இன் ஆக்டிவிட்டிஸ் இல்லையா. சோம்பல்லையும் தூக்கத்திலையும் இருக்கும் பொழுது அவனுக்கு தெரிவதில்லை. அவன் அஜானத்துல இருக்கிற காரணத்தினால இப்படி இருக்கிறதுனால. ஆனா இவன் உயிரோட தான் இருக்கான். அதனால அறிவு இருக்கு, சிதம்சமானது இருக்கிறது. ஆனா ஆனந்தமானது சுத்தமா இல்ல இல்லையா. அதனாலதான் சொன்னேன், கோரம் விருத்தியிலையும் மூட விருத்தியிலையும் மாலின்யம் இருக்கிறதுனால காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம், சோம்பல் இல்லையா, நித்ரா இதெல்லாம் இருக்கிறதுனால, ஆலசியம் போன்றவைகள்லாம் இருக்கிறதுனால சுக அம்சமானது இவனுக்கு மறைக்கப்படுகிறது. வெறும் சிதம்சம் மட்டும்தான் காணப்படுகிறது அப்படின்னு சொன்னார். யத்வா மேலும் இல்லன்னா அப்படின்னு யத்வா இல்லன்னா யத்வாபி நிர்மலே நீரே. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைக்கிறேன். இப்ப வேற ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப உங்களுக்கு ஜலத்துல பிரவேசித்ததான சந்திரனை பற்றி சொன்னேன். அதை வைத்துக் கொண்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ண. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தண்ணி இருக்கு, அக்னி இருக்கு. அந்த அக்னியினுடைய குணம் என்ன அப்படின்னு பார்த்தா அதனுடைய சுபாவம் என்ன? உஷ்ணம் இல்லையா. அக்னின்னா சுடும் ஒண்ணு. அதே மாதிரி அக்னியானது பிரகாசப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. நம்ம இடத்துல ஹோமம் பண்றாங்கனாக்கா சூடும் இருக்கு. அது இந்த ரூமையே அந்த இருட்டு ரூம்ல ஹோமம் பண்ணா கூட வெளிச்சமாக இருக்கு. நம்ம அந்த அக்னியை தீபமாக யூஸ் பண்ணும் போது வெளிச்சத்துக்கு யூஸ் பண்றோம், சமையலுக்கு யூஸ் பண்ணும் பொழுது உஷ்ணத்துக்காக யூஸ் பண்றோம் இல்லையா. ஆனா அந்த அக்னியில உஷ்ணமும் இருக்கு, பிரகாசகத்துவமும் இருக்கு இல்லையா. இத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஜலத்துல பார்ப்போம். அந்த யத்வாபி நிர்மலே நீரே வன்னேஹே ஔஷ்ணஸ்ய சங்கிரமஹ ந பிரகாசஸ்ய தத்வத் ஸ்யாத் சின்மாத்ரோத்பூதிரேவச. ஜலத்தை நம்ம சுட வைக்கிறோம். சுட வச்சு பக்கத்துல வச்சுட்டு போறாங்க. பையன் ஓடி வரான், சின்ன குழந்தை. அவனுக்கு பார்த்தா தெரியாது அது வெந்நீரா பச்சை தண்ணியான்னு தெரியாது. அவன் கையை வச்சு போறான், ஐயோன்னு கத்தான் இல்லையா. ஏன் அப்படின்னாக்க அதுலதான் உஷ்ணம் இருக்க. அக்னியினுடைய தன்மை என்ன? உஷ்ணத்தையும் சொல்லணும், பிரகாசத்தையும் சொல்லணும். ஏன் தண்ணியில வெறும் உஷ்ணத்தை முதல்ல காமிக்கிறது, பிரகாசத்தை காமிக்கல? தெரிஞ்சுதான் அந்த பையன் விட்டுருக்க மாட்டானே அப்படின்னா, இந்த மாதிரி சில அம்சங்கள்ல சிலதுதான் இருக்கு இல்லையா. அதே மாதிரிதான் கோர விருத்தியிலையும் மூட விருத்தியிலையும் வெறும் எப்படி அக்னியில உஷ்ணாம்சம் மாத்திரம் இருக்கு, பிரகாசம்சம் இல்லையோ அதே மாதிரி வெறும் சிதம்சம் தான் இருக்கு, ஆனந்த அம்சம் இல்லை அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். யத்வாபி நிர்மலே நீரே, மலமே இல்லாத நிர்மலமான ஒரு நீர் ஜலம் இருக்கு, ரொம்ப சுத்தமாக இருக்கு, நல்ல அழகிய பாத்திரம், நல்லா தேய்ச்சி அலம்பின பாத்திரத்துல நல்ல தண்ணியை நீங்க பிடிக்கிறீங்க. அந்த தண்ணியானது நிர்மலமாக இருக்கு. அதை நீங்க கொதிக்க வச்சீங்க. கொதிக்க வச்ச உடனே வன்னேஹே ஔஷ்ணஸ்ய சங்கிரமஹா, அக்னியினுடைய உஷ்ணத்தன்மையினுடைய ஔஷ்ணஸ்ய உஷ்ணத்தன்மையினுடைய அவன்னேகே அக்னியினுடைய உஷ்ணத்தன்மையினுடைய சங்கிரமஹா வியாபித்து இருக்கிறது, ஊடுருவி இருக்கிறது. இந்த தண்ணியில சூடானது ஊடுருவி இருக்கிறது, அதனால சொல்றது. ஆனா பிரகாசஸ்ய அது பிரகாசமானது அங்க இல்ல. தத்வத், இதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? தத்வத் சியாத் சின்மாத்திர உத்பூதிரேவச. இந்த கோர மூட விருத்திகள்ல சிதம்சம் மாத்திரம் தான் தோணுகிறது, ஆனந்தாம்சம் தோணவில்லை. எப்படி தண்ணீர்ல பிரகாச அம்சம் தோணவில்லையோ, வெறும் ஔஷண அம்சம் மட்டும் தோணுகிறதோ அப்படி புரிஞ்சு கொள்ளுங்கள். கோர விருத்தியிலும் சிதம்சம் தான் இருக்கு, அதுல ஆனந்தாம்சம் இல்லை அப்படின்னு சொன்னார். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன்.
இன்னொரு எக்ஸாம்பிள் போனோம்னா, நீர் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சௌகரியமா எடுத்துட்டீங்க சார், நீங்க சொல்லுவீங்க இல்லையா. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். காஷ்டேது ஔஷ்ண பிரகாஷௌ. கட்டை, ஒரு அக்னி கட்டை இருக்கு. அந்த கட்டையில எரிக்க வைக்கிறேன். இப்போ வீட்டுல ஹோமம் பண்றேன், அதுல சமித்த போடுறேன். இந்த சமித்து போட்டேன்னா அந்த காஷ்டத்துல, அந்த காஷ்டம்னாக்கா கட்டை இல்லையா, அந்த சமித்துல அரசு சமித்தோ ஏதோ ஒரு வரகோ போடுறேன், விறகு கட்டியோ போடுறேன். அதுல ஔஷ்ணிய பிரகாஷௌ உஷ்ணமும் இருக்கு, பிரகாசமும் இருக்கிறது இல்லையா. ரெண்டு இருக்கு அதுல பாருங்க. காஷ்டேத ஔஷ்ண பிரகாஷௌ உத்பவம் கச்சதோ யதா சாந்தாசு சுக சைதன்யே ததைவ உத்பூதிமாப்னுதஹ. காஷ்டே கட்டையிலேயோ என்றால் ஜலத்துல இருந்தா பிரகாசம் தெரியல, உஷ்ணம் தான் தெரிஞ்சதுன்னு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. கட்டையிலேயோ இருந்தா என்றால் உஷ்ணமும் தெரிகிறது, பிரகாசமும் தெரியுது. அந்த ரூமையும் அது பிரேக் பண்றது. இருட்டு ரூம்ல ஹோமம் பண்ணா ரூம் வெளிச்சம் இல்லையா, அங்க போய் பக்கத்துல உட்காந்து ஒருத்தர் புத்தகத்தை கையில வச்சு கூட படிப்போம் இல்லையா. அப்படின்னா என்ன, பிரகாசமும் இருக்கு, சூடு பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கார், அதனால சூடும் தெரியுது. இப்படி சூடும் தெரியுது, பிரகாசாம்சமும் தெரிகிறது. உத்பவம், ரெண்டும் அங்க உட்பவிக்கிறது, அப்படின்னா உண்டாகிறது இல்லையா. ரெண்டுமே வெளிப்படுகிறது, மேல் நோக்கி வெளிப்படுகிறது. உத்பவம் அப்படின்னா உத்துனா மேல் நோக்கி, பவம் உண்டாகிறது. கச்சதாவா, ரெண்டுமே வெளிப்படுகிறது, மேல் நோக்கி வருகிறதை பார்க்கிறோம். ததா அதே மாதிரிதான் சாந்தாசு, சாந்த விருத்தியில துக்கம்சமும் சைதன்யாம்சமும் சிதம்சமும், துக்க சைதன்யே டுயல், ஆனந்தாம்சமும் தெரியுது, சிதம்சமும் தெரியுது. ததாயேவ உத்பூதி மாத்முதா, அதுவும் வெளியில நன்கு காணப்படுகிறது. அதனாலதான் சாந்த விருத்தியில எல்லாருக்கும் ஒரு ஆனந்தம் இருக்கிறது. காதாலேருந்து பூஜை பண்ணா ஒரு மன சந்தோஷமானது ஏற்படுகிறது. காதாலேருந்து பாராயணம் பண்ணா ஒரு மன சந்தோஷமானது. ஏன் சார் வந்து நீங்க எவ்வளவு ஆக்டிவிட்டி பண்ணீங்க, காத்தால கடைக்கு போனீங்க, அதுவும் ஆக்டிவிட்டி தான். அந்த கடைக்கு போயிட்டு வந்தா இந்த ஆனந்தம் இருக்கா, சாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தா எப்படி ஆனந்தம் இருக்கு, நல்ல காரியம் பண்ணா எப்படி இருக்கு அப்படின்னா, சாந்த விருத்தியில வந்து அந்த ஆனந்தமானது, அந்த செய்கையின் மூலமா வரக்கூடிய ஆனந்தமானது வெளிப்படுகிறது. இதுல எல்லாம் அந்த அளவுக்கு வெளிப்பட, ஏதோ கொஞ்சம் இருக்குதான் இல்லன்னு சொல்ல, ஆனா அது வெளிப்படவில்லை, ஸ்பஷ்டமாக வெளிப்படவில்லை. அந்த அம்சம் வரைக்கும் தான் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்றோம். எல்லாருக்கும் எல்லா 3 விருத்தியும் இருக்குதான், இல்லன்னு சொல்லல. சில இடத்துல அந்த தண்ணியில எப்படி உஷ்ணம் மட்டும் தெரியுது, பிரகாசம் தெரியல. ஆனா ஹோமம் பண்ணும் போது பிரகாசமும் தெரியுது, உஷ்ணமும் தெரியுது. அத மாதிரி கோர விருத்திலையும் தாமச விருத்திலையும் உங்களுக்கு வெறும் சிதம்சம் தான் தெரிஞ்சது. இதுல சிதம்சமும் தெரியுது சாந்த விருத்தியில, ஆனந்தாம்சமும் தெரியுது, ஔஷ்ணமும் பிரகாசமும் சேர்ந்து ஹோமத்துல தெரிகிற மாதிரி சாந்த விருத்தியில இது தெரிகிறது அப்படின்னு புரிய வச்சார். 11 ஆச்சு. இப்ப 12வது ஸ்லோகத்துக்கு போவோம். வஸ்து ஸ்வபாவம் ஆஸ்ரித்ய வியவஸ்தாது உபயோஹோ சமா அனுபூதி அனுசாரேன கல்பியதேஹி நியாமகம். வஸ்து ஸ்வபாவம், ரெண்டுத்திலையும் வஸ்துவனுடைய சுபாவத்தை அனுசரித்துத்தான். இது பாருங்க, கட்டல உஷ்ணமும் பிரகாசமும் தெரியுது, தண்ணியில உஷ்ணம் மட்டும்தான் தெரியுது. அது என்ன, அந்தந்த வஸ்துவனுடைய சுபாவத்தை அனுசரித்து தானே இது காணப்படுகிறது. வஸ்து ஸ்வபாவம் ஆசிரித்திய வியவஸ்தா, அந்தந்த வியவஸ்தை அந்தந்த வஸ்துவின் சுபாவத்தை பொறுத்து இருக்கிறது இல்லையா. ரெண்டு சமானமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் ஒண்ணுத்துல உஷ்ணம் தெரியுது, ஒண்ணுத்துல உஷ்ணமும் தெரியுது, பிரகாசமும் தெரியுது இல்லையா, அந்த வஸ்து ஸ்வரூபம். அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இது எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அனுபூதி அனுசாரேன, அனுபவம் தான் சார் காரணம், நம்மளுடைய அனுபவம் தான் இல்லையா. அப்படின்னு கேட்காங்க, ஒரே இடத்துல தானே சார் இருக்கு, பிரம்மம் சித்து எல்லாமே ஒரு இடத்துல தானே சார் இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லாத்துலயும் எப்படி இருக்கா, அங்க மொத்தம் எப்படி, அது வஸ்து சுபாவம் எப்படி இருக்கோ அப்படி தெரியுதுப்பா அப்படின்னு. இப்ப நான் போறேன், நான் போகும்போது பாருங்க, பக்கத்துல இருக்கிற சேர் இருக்கு, பக்கத்துல ஒரு மனுஷன் நிக்கிறாரு, அதுக்கு பக்கத்துல ஒரு சவர் இருக்கு, அதுக்கு பக்கத்துல டேபிள் இருக்கு, அதுக்கு பக்கத்துல கட்டில் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு பீரோ இருக்கு, அந்த பீரோல ஒரு கண்ணாடி இருக்கு. இப்ப நான் இப்படி போனேன்னாக்க
எல்லாத்துலயும் தான் என்னுடைய பிரதிபிம்பம் உழருது, இல்லாம இல்ல. ஆனா கண்ணுக்கு தெரியல நமக்கு. ஆனா கண்ணாடியை நான் தாண்டும் பொழுது என்னுடைய பிரதிபிம்பம் உழருது, நீங்களும் பாக்குறீங்க, நானும் பாக்குறேன். எப்படி அந்தந்த வஸ்து சுபாவம் இதெல்லாம் ஒளிகிற தன்மை உடையதான விஷயமாக இருக்கக்கூடிய கண்ணாடியில அது ஒளிகிறது. அதர் இடத்துல அந்த ஒளிக்கிற சுபாவம் இல்லாததுனால அந்த லைட் ஆனது உள்ளுக்குள்ள பாஸ் ஆக மாட்டேங்கிறது இல்லையா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அது மாதிரி இல்லையா, சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வியவஸ்தையானது இருக்கிறது, நிலையானது, நியதிகள் இருக்கிறது. இது எப்படி தெரியுது? அனுபூதி அனுசாரேன கல்பியதே. இதை எப்படி சொல்றேன்? அனுபவத்தை அனுசரித்து அல்லவா இப்படி கல்பித்துக் கொள்கிறேன் நானு இல்லையா, எனக்கு தெரியுது இப்படி. அப்ப என்ன, நான் எல்லா இடத்துலயும் தான் நான் பாருங்க, எல்லா இடத்துலயும் என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும், இருக்குன்னு தெரியுது. ஆனா தெரியலையே, அங்க இங்க தெரியுது, கண்ணாடியில தான் தெரியுது இல்லையா. இல்லன்னா கீழே எண்ணெய் கொட்டி இருந்ததுன்னா அதுல தெரியுது. என்ன பண்றது? அப்படிதான் சில இடத்துல அப்படிதான் தண்ணி கொட்டினா அந்த இடத்துல தெரியுது. சிலதுக்கெல்லாம் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய சுபாவம் இருக்கு, சிலதுக்கெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சுபாவம் இல்லை. இதை எப்படி அறிகிறீர்கள்? அனுபவத்தின் மூலமா அறிகிறேன் இல்லையா. அதே மாதிரி இப்ப அடுத்து கன்க்ளூஷன் சொன்னமே, கோராசு ந மூடாசு சுகானுபவஹ ஈக்ஷ்யதே சாந்தாசு அபி க்வசித் கச்சித் சுகாதிசயஹ ஈக்ஷ்யதாம். கோர விருத்திகள், கோராசு அப்படின்னா என்ன அர்த்தம்? கோரமான எண்ணங்கள், அதாவது ரஜசிக்கான எண்ணங்களிலும், மூடாசு மூட விருத்திகளிலும், தாமச எண்ணங்களிலும், ந சுகானுபவா சுகத்தினுடைய அனுபவா சுகத்தினுடைய அனுபவம், ந ஈக்ஷ்யதே அது காணப்படுவதில்லை இல்லையா. இல்லையே, சுகானுபவம் இல்லவே இல்லை, அதுல காணப்படுவதில்லை. சாந்தாசு அப்பி, ஆனா சாந்த விருத்தியில ஆனந்தம் காணப்படுகிறது. அப்படி இருந்தாலும் அதுலேயும் சில இடத்துலதான் கொச்சித்து கச்சித்து, ஏதோ சில இடத்துல கொஞ்சம் கொச்சித்து, சில இடத்துல கச்சித்து இல்லையா. சில சமயத்துல சில கொஞ்சமாக சுக அதிசயா, இந்த சுகத்தினுடைய அதிசயமானது. அதிசயம்னா என்ன? தமிழ்ல அதிசயம்னா அர்த்தம் வேற, சம்ஸ்கிருதத்துல அதிசயம்னாக்க அதிகம் குறைவு இல்லையா. தாரதமியம். ஒருத்தர் சொல்ற, சார் இருங்க பேலன்ஸ் போட்டுட்டே இருக்கேன், நீங்க கிளம்பிடாதீங்க அப்படின்னு அந்த அக்கௌண்டன்ட் பார்த்து முதலாளிய சொல்ற, முதலாளி கிளம்பிடாதீங்க, இப்ப முடிக்க போறேன், நான் உங்களுக்கு இப்ப கரெக்டா அரைவ் பண்ணி சொல்லிடுறேன் போன வருஷம் என்ன ப்ராஃபிட்னு அப்படின்னு சொல்றாரு. சொன்னோன்னே போட்டுட்டு டோட்டல்லாம் பண்ணிட்டு, கொஞ்சம் எங்க 5 லட்சம் வரும் போல இருக்கு, இருங்க நான் கால்குலேட் பண்ணிட்டு கரெக்டா சொல்றேன் அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. 5 லட்சம் லாபம் சார். 5 லட்சம் லாபமா? வெரி குட்ன்றாரு. அப்புறம் இருங்க 7 லட்சம் வருது சார். ரொம்ப குஷியா இருக்காரு. கொஞ்ச நேரம் ஆச்சு, சார் கொஞ்சம் இருக்கு சார், தப்பா பண்ணிட்டேன், இந்த 5 நான் கூட்டிட்டு கூடாது, தப்பா பண்ணிட்டேன், 3 லட்சம் தான் சார் இருக்குன்றாரு. இப்ப என்னாச்சு? தாரதமியம் இல்லையா. உங்களுக்கு சுக அதிகம் சுக குறைவு ரெண்டுமே தெரியுது, எல்லாம் எண்ணத்துலதானே இது. சாந்தமா இருக்கும் பொழுது சாந்தாசு அப்படி கொச்சித்து கச்சித்து, சில சமயத்துல சில இடங்கள்ல சுகமானது குறைவாகவும் அதிகமாகவும் காணப்படுவது இல்லையா இல்லையா. ஈக்ஷதாம் அப்படித்தானே காணப்படுகிறது. அது மாதிரி அப்படின்னாரு. சரி சார், இப்போ இந்த எக்ஸாம்பிளை வச்சு பார்க்கும்போது அதுக்கு பேர் என்ன அர்த்தம்னாக்கா அதிசயம் அப்படின்னு பேரு. நிரதிசயம்னாக்க தங்கு தரையில் இல்லாம அதிகம் குறைவில்லாத ஒரு ஆனந்தம், பிரம்மத்தினுடைய ஆனந்தம். அதுக்கு என்ன சொல்லுவோம்? நிரதிசயமான ஒரு ஆனந்தம். இந்த சாந்த விருத்தியில வரக்கூடிய ஆனந்தமானது என்ன தெரியுமா? தாரதமியத்தோட கூடினது. தாரதமியம்னா தரதவ பாவம், தரதம பாவம், கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், கொஞ்சம் குறைவா இருக்கும் இல்லையா, அப்படி எல்லாம் இருக்கும். அதனால அதிசயம் அப்படின்னா தாரதமியத்தோட கூடினதாக இருக்கிறது அப்படின்னு அந்த சாந்த விருத்தியில ஆனந்த அம்சம் இருக்கு. ஆனா அந்த ஆனந்த அம்சத்துக்கு தாரதமியம் இருக்கு, பிரம்மானந்தத்துக்கு அதெல்லாம் கிடையாது, நிரதிசயம். அத சொல்லணும். அப்படி அந்த ஸ்லோவா இந்த வழியில அப்படி போயிட்டு இருக்காரு அவரு. அடுத்து அதை புரிய வைக்கிறாரு இல்லையா. எல்லாத்துலயும் தான் தாமச அம்சம் இருக்கு, ராஜச அம்சம் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு இல்லையா. இப்போ பூஜை பண்றோம், பூஜையிலயும் சத்துவ அம்சம் இருக்கு,
ராஜசாம்சமும் இருக்கு இல்லையோ, ரொம்ப கஷ்டப்பட்டு பூஜை பண்றோம், இதை எடுத்து போடுறோம், போடும்போது ஊதுவத்தில கை போடுறது இல்லையா, அதுலயும் துக்கங்கள் இருக்கதான் இருக்கு இல்லையா. ஆபீஸ் ஒர்க்லயும் துக்கங்களும் இருக்கு, அதுலயும் கொஞ்சம் லைட்டான ஆனந்தங்கள் தான் இருக்கு. நம்ம நினைச்ச ஆபீஸ்க்காக ஒரு காரியத்தை போறோம், போய் டெண்டருக்கு சப்மிட் பண்றதுக்காக என்ன நம்பி பாஸ் அனுப்பிச்சிருக்காரு, அங்க போறேன், அங்க உட்காடுறேன். கரெக்டா 3 மணிக்கு டெண்டர் ஓபன் பண்ணா, டெண்டர் ஓபன் உடனே இட்ஸ் குட் நியூஸ் சார், இவர் நேம் உங்களுடைய கம்பெனி நேமும் வந்துட்டு சார். உடனே நான் போன் பண்ணி எங்க பாஸுக்கு சொல்றேன், சார் நமக்கு சக்சஸ் சார் அப்படின்னு ஒண்ணு. அவர் சந்தோஷப்படுறாரு, நான் சந்தோஷப்படுறேன். அதுலயும் இருக்கு ராஜசிக் ஆக்டிவிட்டிஸ்லயும் சந்தோஷமானது இருக்கு. ஆனா சத்துவகுணத்துல அது அதிகமாக தெரிகிறது அப்படின்றதுதான் இங்க பாயிண்ட். தாமசத்திலயும் ஒரு தூங்கினவனுக்கு சந்தோஷம் இல்லாம எப்ப பார்த்தாலும் தூங்கி ஆனந்தம் இல்லையா, அதுலயும் ஒரு ஆனந்தம், அது தவறான ஆனந்தம் இல்லையா. எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு இருந்தானா அது என்ன அர்த்தம்? இப்படி எல்லாத்திலயும் எல்லா அம்சமும் இருக்கு அப்படின்ற விஷயத்தை இப்ப சொல்லணும். இப்ப அதுக்காக அடுத்து 14வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறாரு. கிருஹ க்ஷேத்ராதி விஷயே யதா காமோ பவே ததா ராஜசஸ்யாஸ்ய காமஸ்ய கோரத்வாத் தத்ர நோ சுகம். வீடு, கிரகம், கஷேத்திரம் இல்லையா, ஒரு வீடு வாங்குறேன், நிலம் வாங்குறேன் இல்லையா அப்படின்னு ஆசை வருது. ஆசை வரத்துக்காக நான் எவ்வளவு அலைய வேண்டியிருக்கு. அங்க போய் பாக்குறேன், வாங்கினோன்னு வீட வாங்கினோன்னு அவன் ஏன் வித்துட்டு போனான்னு தெரியல. பக்கத்துல போய் ஆசையா வாங்கலான்னு போனேன். சார் நல்ல வீடு சார், என்ன நல்ல மனுஷங்க அங்க இருந்தா பூஜை புனஸ்காரம் அங்க நல்லா வேலை பாருங்க, நல்ல வீடு சார், உங்களுக்கு லக்கு தான் சார்ன்னு சொன்னா ஒரு சந்தோஷம். அந்த வீட்டையா வாங்கினீங்க, இந்த வீட்டுல ஒரு தற்கொலை ஒண்ணு பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு ஒண்ணு இப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு இல்லையா. எவ்வளவு காரியங்கள்லாம் இருப்பாங்க. ஒரு லேண்ட் வாங்கணும், அந்த லேண்ட் வாங்கணும்னாக்க நல்லா இருக்கு சார், இன்னும் கொஞ்சம் நாள்ல மெட்ரோ வந்துடுறது சார், இங்க இட்ஸ் குட் பார்கெயின் சொன்னா நல்லா இருக்கு. ஏர்போர்ட் விஸ்தாரம் பண்ணும்போது இது ஒருவேளை அடிபடலாம் சார் அப்படின்ட்டாங்க. இப்ப என்ன ஆச்சு நமக்கு இல்லையா, தாரதமியம் வந்துடுறது. இப்படி கிரக கஷேத்ராதி விஷயே யதா காமஹா பவேத், எப்படி ஆசைகள் ஏற்படுகிறதோ அப்பொழுது ராஜசாஸ்ய காமஸ்ய ரஜோகுணத்தினால ஏற்படக்கூடிய இந்த ஆசையில கோரத்வா தத்ர நோ சுகம், இந்த மாதிரி கேள்வி எல்லாம் பட்டீங்கன்னாக்க அந்த சுகமானது, சுகம்னு நினைச்சிட்டுதான் என்டர் பண்ணி ஆசையா போனேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன்னா இப்ப அங்கேயே எனக்கு துக்கமானது வந்து விடுகிறது இல்லையா. எப்படி பாருங்க, ஒரு நல்ல ஆசையானது கோரமாகவே கோர விருத்தின்னு அதுக்கு சொன்ன. ஒரு ஆசையில ராஜசிக்கா ஒரு காரியம் பண்ணலாம்னு ஆசைப்பட்டா அது ஓஹோன்னு வந்ததுன்னா சத்துவாம்சமாக அமைஞ்சதே. ஆனால் ஒருத்தர் போய் சொல்றாரு, சார் இந்த வீட்டையா வாங்கினீங்க, ஒரு கணப்பாடிகள் சார் எப்ப பார்த்தாலும் பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு, அவர் 4-5 பொண்ணுங்க எல்லாரும் அந்த வீட்டுலதான் அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. நல்ல பசங்க எல்லாம் நல்ல அந்த வீடே ஒரு மாதிரி பாருங்க சார், எப்படி வச்சிருக்க பாருங்க, வெள்ளு மரம் வச்சிருக்காரு, துளசி வச்சிருக்காரு, பெண்ணாடி வச்சிருக்காரு, எல்லாம் இருக்கும் சார் அங்கன்னு சொன்னா ஒரு சந்தோஷம். அதுவே சத்துவமாக மாறிட்டேயானால் ஆனந்தமானது இதாகிறது. இதிலேயே ஒரு அந்த ஆசையிலேயே தகரான ஒரு விஷயம் காதுல விழுந்துருச்சுன்னா அப்ப அதுவே கோரமாக மாறி விடுகிறது. இத புரிஞ்சு கோரத்வா தத்ர நோ சுகம். சோ சிதம்சம் சத்தம்சம் ஆனந்தாம்சம் எல்லா விற்த்திலையும் தான் இருக்கு. ஆனா சில விற்த்திகள்ல அது நன்னா தெரியுது, சில விற்த்திகள்ல அது தெரியறது இல்லன்னு சொல்றத இன்னும் கொஞ்சம் புரிய வைக்கிறார் இல்லையா. இப்படி பிரதிபோத விதிதம் அமிர்தத்துவம் விந்தத்தை தான் அவருக்கு சொல்ல வேண்டியது, சொல்ல போற விஷயம் அதான். அதுக்கு நம்மள கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு வர்றாரு. இப்படி எல்லாம் யோசிக்கணும் நீங்க அப்படின்னு. அதே மாதிரி அடுத்தது இன்னும் கொஞ்சம் அதையே விளக்குகிறார். சித்தயேத்ன வேத்யேஸ்தி துக்கம் அசித்தௌ தத்விவர்தனே பிரதிபந்தே பவேத் க்ரோதஹ துவேஷோ வா பிரதிகூலதஹ. சித்யேத் நவா, கிடைக்குமா கிடைக்காதா, எல்லாருக்கும் போட்டிருக்கேன், நானும் அப்ளை பண்ணிருக்கேன் ஹவுசிங் போர்ட்ல, அவன் குழுக்கள்ல தான் கொடுப்பான் இல்லையா. கிடைச்சதுன்னாக்க ஜம்முன்னு இருக்கும், ஆனா கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது இல்லையா. சித்தியே நவா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. கிடைக்காதான்னு ஒரு துக்கம். சித்தியே நவா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு டென்ஷன்லயே உட்காந்துருக்கான் பாருங்க, அது ஒரு துக்கம் தானே.
அஸ்தி துக்கம். ரைட்டா? அசித்தௌ ஒருவேளை கிடைக்கலன்னு வச்சா இல்ல அந்த துக்கமானது இப்போ இல்ல கேக்குறேன் சார், நான் எங்க போனாலும் நீங்க பாருங்க என் கூட வந்ததுன்னா உங்களுக்கும் கிடைக்கல, அதை வேற முந்துக்கிறாங்க இல்லையா? எனக்கு எப்போதுமே அதிர்ஷ்டம் தான் சார் அப்படின்னு ஏற்கனவே கிடைக்குமா கிடைக்காதான்னு துக்கம். இப்ப கிடைக்கலன்னு அந்த துக்கம் மல்டிப்ளைஸ். அசித்தௌ தத்வி வர்தனே, அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறது. சரி, கிடைக்கிற மாதிரி கிடைச்சது, கடைசியில சாரி சார் 25 பேருக்கு கிடைச்சிருக்கு, நீங்க யாராவது 25 பேர் இருங்க போங்க அப்படின்னா சரி நம்ம ஆசையா இருந்தோம் 25 பேர். திடீர்னு வந்தாரு, சாரி சார் 15 பேருக்கு தான் 10 பேர் போங்கண்டா. இப்ப என்ன ஆச்சு? ஆசை கொஞ்சம் ஜாஸ்தி ஆகி சந்தோஷத்தை அடையலான்னு போது அது தடை ஆயிடுச்சுன்னா இப்ப எனக்கு தெரியுமா என்ன தெரியுமா வந்தது? இப்ப கோபம் வந்துருக்கு. போன தடவை எக்ஸாம்பிள்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் துக்கம் அதிகமாச்சு, சிம்பத்தி அதிகமாச்சு எம்எல்ஏ எனக்கு. இப்ப எனக்கு கோபமா மாறிடுச்சு. இந்த பசங்க எல்லாம் திட்டு பசங்க சார், அவங்களுக்குள்ளே மினிஸ்டருக்குள்ளே அடிச்சுப்பாங்க சார், நம்மளெல்லாம் அடிச்சிட்டாங்கன்னு கோபம் வருது இல்லையா? பிரதிபந்தே பவே குரோதா. இப்படிதான் நல்ல விருத்தியெல்லாம் கோர விருத்தியா மாறுறது நமக்கு, குரோதா. சரி, அதுலயும் இல்லையா கிடைக்கலன்னா வந்துட்டேன் சார், நீங்க ஏற்கனவே அப்ளை பண்ணிருந்தீங்க, அப்பயும் உங்களுக்கு கிடைக்கல, ரெண்டாவதுலயும் அப்ளை பண்ணீங்க, இப்பவும் கிடைக்கல. இதனால உங்களுடைய ஃபைல் டீல் பண்றதை நீங்க யூ ஹேவ் டு பே a fine of 10,000 ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டாங்க வச்சுங்க. இப்ப என்ன ஆச்சு? எனக்கு பிரதிகூலமாக வந்து துவேஷமே வந்துச்சு அதனால இல்லையா? என்ன கவர்மெண்ட் எனக்கு வீடே வேண்டாம், எவனாவது வீடு வாங்குறவங்க எல்லாம் பார்த்தாலே கோபம் வருது. இப்படி எல்லாம் ஒரு சீப்பாயி ஒரு வீடு வேணுமான்னு அதை விட எங்கேயாவது ஆசிரமத்துல போய் சேரலாம் அப்படின்ற அளவுக்கு கோபம் வருது இல்லையா? துவேஷம் வருகிறது. இப்போ துக்கம் முதல் கேஸ்ல விவர்தனம், அதுக்கப்புறம் துக்கம் தடை பெற்றது, ஆனால் கோபமா மாறிடுது. இப்ப என்ன பிரதிகூலமான துவேஷமே வந்துருச்சு இல்லையா? இப்படி எல்லாம் காம விருத்தி, துக்க விருத்தி, குரோத விருத்தி, துவேஷ விருத்தி, இப்படியாகத்தான் எல்லா எண்ணங்களும் மாறுகிறது, கோர விருத்தியாக மாறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? இதே மாதிரி ரஜஸுக்கு எக்ஸாம்பிள் சொன்னார். இதெல்லாம் ரஜோகுணத்துக்கு வரக்கூடிய எக்ஸாம்பிள். இப்ப அடுத்தது கோர விருத்திக்கு இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் சொன்னார். இப்போ மூட விருத்தி என்ன, அதை இப்ப சொல்ல போறார். மூட விருத்தி அசக்யச்சேத் பிரதீகாரஹ விஷாதஸ்யாத் சதாமசஹ. இப்ப தாமச விருத்தியை பற்றி சொல்ல போறார். குரோதாதிஷு மஹத் துக்கம் சுகசங்காபி தூரதஹ. இயலாமை அசக்யா சேத் பிரதீகாரஹ. ரெமிடியே தெரியல ப்ராப்ளத்துக்கு. அங்க வீடு கிடைக்கும் ஏதோ அட்டெம்ப்ட் எல்லாம் பண்ணா, ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணா, அது ஃபெயிலியர் ஆச்சு இல்லையா? ஐ மேட் சம் அட்டெம்ப்ட், நான் அப்ளை பண்ணேன், ஹவுசிங் போர்டுக்கு அப்ளை பண்ணேன், அங்க போனேன், கிடைச்சது, ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருந்தது, அதுல எனக்கு காமமோ கோபமோ தோமோ வந்தது. இதான் ரஜோகுணத்தினுடைய விஷயங்கள் அப்படின்னு புரிய வச்சார். இப்ப தமோ குணம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, இதுக்கு அறிவே இல்லை, ரெமிடியே தெரியல, என்ன பண்ணணும்னே தெரியல இல்லையா? அசக்யச்சேத் பிரதீகாரஹ, ரெமிடியே தெரியல. இவனுடைய இயலாமையினால இவனுக்கு என்னன்னு ரெமிடியே தெரியல, இது என்னன்னு புரிஞ்சுக்க கூட தெரியல. இவன் வீட்டை ஜப்தி பண்ணிருக்கான், வந்திருக்கு, என்னமோ வந்திருக்கு, கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கு, என்னன்னு புரியல, யார கேட்டாலும் எனக்கு புரியல சார்ன்றான், ஒரே வருத்தத்துல இருக்கான். விஷாதா, இயலாமையின் காரணமாக, தாமச விருத்தியின் காரணமாக அவனுக்கு அழுக வருது, புலம்பரம் அழுக வருது. விஷாதஸ்யாத் சதாமசஹா, இது தமோ குணத்தினாலதான் ஏற்படுகிறது என்றது புரிஞ்சுக்கணும். இயலாமையினாலையும் அசக்கியமாகவும் ரெமிடி தெரியாதவும் இருக்கக்கூடிய நிலையில நீங்க இருக்கும் பொழுது நீங்க அப்ப என்ன, உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு? தாமசிக்கா இருக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சஹா தாமசஹா, இதுக்கு பேரு தான் தாமச புத்தி அப்படின்னு பேரு இல்லையா? இது தமோ குணத்தினால ஏற்படுகிறது. குரோதாதிஷு மகத் துக்கம், கோபம் முதலியவைகள்ல அதிகமான துக்கம் இருக்குமே தவிர சுக சங்காபி தூரதா, சுகத்தை பற்றி நினைப்பதே இல்லையா? இன்னும் கொஞ்சம் இதுல கோபம் வேற வந்ததுன்னு வச்சுக்க, இன்னும் கொஞ்சம் உங்களுடைய வருத்தம் மல்டிப்ளைஸ், மகத்து துக்கமாக போகிறது. ஏன்
சுக அம்சம் கொஞ்சம் கூட அவனுக்காவது கொஞ்சம் நடுவுல அவனுக்கு சான்ஸ் கிடைச்சது. சார் 25 பேர்ல 10 பேருனாக்கா அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு, நம்ம கரெக்ட் பண்ண. இப்ப இவனுக்கு அதுவும் கிடையாது. இதுதான் தாமச விருத்தி அப்படின்னு பேரு. பிரதீகாரா அசக்கிய, என்ன பண்றதுன்னே தெரியலன்னா ஒரு துக்கம் இல்லையா, அழுக வருது, அதுக்குதான் தாமசம்னு பேரு. குரோதாதிஷு, இன்னும் அது கிடைக்கலன்னாக்கோ கோபத்தோட அது சேர்ந்ததுன்னு வச்சுங்க, அது ஏற்கனவே இயலாமை, அதோட கடுப்பு வேற சேர்ந்துருச்சுன்னு வச்சுங்க, துக்கம் மல்டிப்ளைஸ். அப்ப என்னாச்சு, சுகமானது எல்லாத்துலயும் சுகம் இருக்குன்னு சொன்னேன், இங்க ரொம்ப தூரம் போயிடுச்சு. தாமசத்துல இருந்து ரொம்ப தூரம் போச்சு. ரஜஸுக்கு கொஞ்சம் கிட்டக்க வந்தது, சத்துவ குணத்துல நல்ல கிட்டக்க இருக்கு. அப்படி புரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டாரு இல்லையா. சாந்த விருத்தியில சுகலேசம் இருக்கு, கொச்சித்து கஷ்டித்து இருக்கு அப்படின்னு சொன்னார். ரஜா குணத்துல இல்ல கொஞ்சம் இருக்கு, ஆனா அது தெரியாம போயிட்டு ரஜோ குணத்துல. தமோ குணத்துல அது தூரம், ரொம்ப தூரம் போயிடுது அப்படின்னு தெரியுது இல்லையா. இப்ப இந்த எக்ஸாம்பிள் வச்சுங்க, இதே நம்ம எடுத்த எக்ஸாம்பிள்ல ஒரு செயலை செய்யறதுக்கு போறேன். அப்போ காமியலாபே ஹர்ஷவிருத்தி சாந்தா தத்ர மகத் சுகம் போகே மகத்தரம் லோப பிரசக்தௌ ஈஷதே வைகி. எக்ஸாம்பிள் வச்சுக்குவோம். குடுக்கல் ஹவுசிங் போர்டு போறேன், போனோடனே எடுப்புல படிக்கிறார் சார் என் பேரை, நல்லா இருக்கு சார். காத்தால அவரை பார்த்துட்டு போனேன் இல்லையா, நல்லா முடிச்சு சார். காத்தால போகும்போது பிள்ளையார் கோயிலுக்கு திருடிக்கு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு போனேன். போன உடனே காமியலாபே, என்ன போன காரியம் ஃபர்ஸ்ட் கிளாஸா முடிந்து விட்டது. ஹர்ஷ விருத்தி, உடனே போன் பண்ணி பாசுக்கு சொல்லிட்டேன், சார் டெண்டர் சார். அப்ப என்னாச்சு, என்னுடைய விருத்தி இப்ப எப்படி இருக்கு, ஹர்ஷ விருத்தியாக மாறிவிட்டது, சாந்த விருத்தியாக மாறிவிட்டது. இதுக்கு பேர் தான் சாந்தா. தத்ர, அதுல மகத் சுகம், எவ்வளவு சுகமா இருப்பாங்க. யார் பேசினாலும் சந்தோஷமா இருக்கு. பையன் போன் பண்றான், அப்பா நாளைக்கு பணம் கட்டணும்னு, இல்லன்னா எரிஞ்சு விழுந்துருப்பான். இப்ப நல்ல மூட்ல இருக்கான். அவன் வந்தவன பையனுக்கு தெரியும், அப்பா நல்ல மூட்ல இருக்காருன்னு. அப்பா பணம் கட்டணும் நாளைக்கு, ஓகே அப்பா ஸ்கூட்டர் வாங்கி தரேன்னு, வரண்டாங்கண்ணா வந்து வாங்கி தரேன் அப்படின்னு, இல்லன்னா பல்லுன்னு விழுந்துருப்பான். நீ பண்ண காரியத்துக்கு ஸ்கூட்டர் வேறையான்னு. இப்ப என்னாச்சு, விருத்தி சாந்தமாக இருக்கிறதுனா சுகமாக இருக்கான். சுகமாக இருக்கும்போது எல்லா காரியங்களும் சக்சஸ் ஆக ஆயிடுது. போகே மகத்தரம், அத கிடைச்சு அனுபவிக்கிற மாதிரி கிடைச்சிருக்குன்னு வச்சுங்க. அது போயிட்டு அவர் ஜெயிச்சுட்டு வந்த உடனே ப்ரொமோஷன் வேற கொடுத்துட்டாரு. வந்த உடனே அனுபவிக்கும்படியாக இருக்குன்னாக்கா அது மகத்தரம். இதை விட அது மகத்தாக இருக்கிறது. கண்ணால பார்க்கும் பொழுது, ஜாங்கிரிய பார்க்கும் பொழுது ஒரு சுகமானது ஏற்பட்டது இல்லையா, மோதம். அதுக்கப்புறம் அது கைக்கு கிடைச்ச உடனே இன்னும் ஒரு பிரியமா இருந்தது. அதுக்கப்புறம் மோதமா இருந்தது, எனக்கு கிடைச்சிடும். அதை நான் அனுபவிக்கும் போது பிரமோதமாக ஆச்சு இல்லையா. அதே மாதிரி சாந்தமா இருந்தது, அதை விட வசதி, வசதி பெஸ்ட், குட் பெட்டர் பெஸ்ட், இப்படி வந்தது. ஆனா அனுபவிக்க ஏற்பட்டால் அது மகத்தரம், மகத்தான சுகம். லாப பிரசக்தௌ ஈஷ தேவகி, கிடைக்கும் போல இருந்தா சுகம் கொஞ்சமாக இருக்கும் இல்லையா, கிடைத்து விட்டதே ஆனால் அதிகமாக இருக்கும். கிடைச்சி நீ அனுபவித்தோனால் சுகமானது அதில் பிரியம், மோதம், பிரமோதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுகத்தினுடைய சாந்த விருத்தியில வரக்கூடிய சுகம் இப்படி வேறுபடுகிறது இல்லையா. பிரியமாகவும் மோதமாகவும் பிரமோதமாகவும் மாறுகிறது. மகத்தமம் விரக்தௌ து வித்யானந்தே ததீரிதம் ஏவம் க்ஷாந்தௌ ததா ஔதார்யே க்ரோத லோப நிவாரணாத். மகத்தமம், மகத்தான சுகம். அது எப்போ வரும் தெரியுமா இல்லையா, விரக்தி இருந்தாதான், எல்லாத்தையும் ஆசைப்பட்டாதான் அவங்களுக்கு இல்லையா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவான், ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டு 10 ரூபாய் கிடைச்சிருக்கு, 2 நாளா தண்ணி குடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஃபேமிலி. எப்படியோ ஒருத்தர் எப்போ இவன் பண்ணி கொடுத்ததுக்கு 10 ரூபாய் கிடைச்ச உடனே அவன் ஒய்ஃபுக்கு பசங்களுக்கு எல்லாம் ஒரே குஷி. இப்படி போய் மார்க்கெட்ல போய்
வாங்கிட்டு வாங்க, 10 ரூபாய்க்கு என்ன கிடைக்குமோ கொஞ்சம் ஒரு காய்கறியும் இதுவும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இன்னைக்காவது நம்ம நல்லா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பையன் எடுத்துட்டு அவர் போறாரு. போய் கரெக்டா சந்தைக்கு போய் கடைகிட்ட போகும்போது பார்த்தா பையில ஓட்ட, காசே இல்ல. அப்படியே திருப்பி வர்றாரு. மாதிரி மோசம் போயிட்டேன், பார்க்க மாட்டேன், நான் பாட்டு பைசால போட்டு பாக்குறேன், அங்க இல்ல அப்படின்னு துக்கத்தோட வந்தாரு. அடுத்த நாள் இதே மாதிரி அவருக்கு ஒரு 10 ரூபாய் கிடைச்சது. போகும்பொழுது போன்னு அழறாங்க ஒரு பையன், பணம் கட்டலனாக்க என்னால எழுதவே முடியாது, ஒரு வருஷம் போயிடுச்சுன்னா எங்க குடும்பத்துக்கு நம்ம என்ன பண்றது, லாஸ்ட் டே ஃபார் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் அப்படின்னு இவங்கிட்ட வந்து இவருக்கா ஒரே நம்ம ஏற்கனவே சாப்பிடல, கஞ்சி குடிச்சுட்டு இருக்கோம், ஒரு நாளாவது சாப்பிடலாம்னு நினைச்சா இவன் என்ன சொல்றான், இப்ப லைஃபே போயிடும்ன்றான். இப்ப அவர் என்ன பண்ணாரு, அந்த 10 ரூபாவை சரின்னு அவங்கிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு வர்றாரு. நேற்றுக்கு வரும்போது எவ்வளவு சோகமா வந்தார், இன்னைக்கு அவர் ஏன் சோகமா இல்ல? அவர் கொடுத்ததுனால ஒரு ஆனந்தம் வருது இல்லையா, அந்த வைராக்கியமானது வரும். அதே 10 ரூபாய் அதே நிலைமை, ஆனா நேற்றுக்கு சோகமா இருந்தார், இன்னைக்கு சுகமாக இருக்கிறார் இல்லையா. அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஆசையை கண்ட்ரோல் பண்ணி வைராக்கியத்தோட இருந்தா அதனுடைய சுகமானது அதை விட வசதி. நீங்க காய்கறி வாங்கி வரதை விட இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணன்ற ஒரு சந்தோஷமானது ஜாஸ்தியாக தெரிகிறது இல்லையா. earned more joy by giving away இல்லையா. கிராப் பண்றதுனால வர ஆனந்தத்தை விட கிவவேனால வரக்கூடிய ஆனந்தம் ஜாஸ்தியாக இருக்கிறது. இந்த விஷயங்கள்ல வித்யானந்தே ததீரிதம், இதுக்கு முன்னாடி இல்லையா, விஷயானந்தத்துக்கு முன்னாடி வித்யானந்தம் பத்தி பேசினோம்னா அதுல இதெல்லாம் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது. ஏவம் இப்படித்தான் சாந்தௌ, ஒருத்தரை மன்னிச்சீங்கன்னு வச்சீங்க, அதுல ஒரு ஆனந்தம் ஒண்ணு இருக்கு இல்லையா. 4 பகை என்ன, திடீர்னு அந்த பையன் வந்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, நம்மளுடைய பகையெல்லாம் போட்டோம், என்ன நாங்க பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க, ஏதோ பெரியவர்கள் பண்ணிட்டாங்க, அது எவ்வளவு நாள் தான் சார் நம்ம வச்சுக்க முடியும், மன்னிச்சிருங்கன்னு சொன்னோடனே இவருக்கு மன்னிச்சிடறாரு. அதுக்கெல்லாம் இவருக்கு சந்தோஷமா இருக்கு. நினைச்சு பாரு, சின்ன வயசுல எவ்வளவு ஒத்துமையா இருந்தா, இப்படி சண்டை போட்டுட்டோமே, இப்படி அட்லீஸ்ட் இந்த பேரண்ட்களோட சண்டையானது ஒழியட்டும் அப்படின்னு ஒரு பொறுமையோட இருக்காரு பாருங்க. அப்போ ஒரு ஆனந்தம் வருகிறது இல்லையா, அது ஒரு ஆனந்தம் இல்லையா, ஆனந்தம். அப்புறம் ததா, அதே மாதிரி ஔதாரியம் விட்டு கொடுக்கறது. அதனால சரி போ விட்டு கொடுத்தோம், நம்ம தான் விட்டு கொடுத்தோம், நல்லா ஆச்சு, நம்ம விட்டு கொடுத்ததுனால என்ன படைச்சான் இல்லையா, நம்ம ஏதோ விட்டு கொடுத்ததுனால அதை வித்தா, அதை போயிட்டு இப்ப அம்மாவோட நன்னா இருக்கான், அந்த குடும்பமே நல்லா இருக்கு, பசங்களுக்கு பணத்தை கட்டினான், எல்லாம் இருக்கு அப்படின்றது இருக்கு இல்லையா. ததா ஔதாரியே குரோத லோப நிவாரணாத். ஏன் அப்படின்னு பார்த்தா இவனுடைய கோபம், இவனுடைய கஞ்சத்தனம் இதெல்லாம் விலக்கப்பட்டதே ஒரு சந்தோஷத்தை குறிக்கிறது இல்லையா. அத மாதிரிதான் இல்லையா. அப்ப சாந்த விருத்தியானது ராஜசிக்கா இருக்கிறவனுக்கும் மூல விருத்தியோட தாமசிக்கா இருக்கிறவனுக்கும் கூட அந்த ஆனந்த அம்சம் சத்துவ புத்தியாக மாறும் பொழுது இவனுக்கு தெரிகிறது. சத்துவ புத்தியாக இருந்தாலும் அது கோரமாக மாறும் பொழுது இவனுக்கு துக்கம் தெரிகிறதுன்னு 2 பக்கமும் அண்மையும் எதிரேக்கத்துல இவர் திருஷ்டாந்தத்தை கொடுத்துட்டு இப்போ அந்த விஷயத்துக்கு வராது. யத்யத் சுகம் பவேத் தத்தத் பிரம்மைவ பிரதிபிம்பனாத். இதெல்லாம் நம்ம 1000 எக்ஸாம்பிள் சொல்றோம். ஆனா ஒண்ணு வச்சுங்க, ஒரு வியாப்தி ஒண்ணு வச்சுங்க, எங்கெல்லாம் சக்கரை ஜாஸ்தி இருக்கோ காஃபில அங்கெல்லாம் காஃபியானது திரிப்பா இருக்கும். எப்பெல்லாம் சக்கரை போடுறதுக்கு மறந்துட்டீங்களோ அந்த காஃபி இல்ல, அது வந்து கசப்பாதான் இருக்கும். இது ஜெனரலைசேஷன் இல்லையா. எத்தனை சக்கரை தத்திர திரிப்பு, எத்தனை இல்லையா சக்கரை நாஸ்தி தத்திர சுகம் அப்படி நாஸ்தி. இது ஒரு அதே மாதிரி இப்போ ஒரு வியாப்தி சொல்றேங்க. எத்தனை மண்ணி இல்லையா தூமஹா தத்திர மண்ணி, எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும். அவசியம் எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் புகை இருக்கணும்ன்ற அவசியம். அது வந்து ராங் வியாப்தி இல்லையா.
இந்த வியாப்தி மாத்திரம் தான் கரெக்ட். எத்திர தூமகா தத்திர வன்னி, எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு. அது மாதிரி யத்யத் சுகம் பவேத் தத்தத் பிரம்மைவ பிரதிபிம்பனா, இது ஒரு வியாப்தி தெரியும். எங்கெல்லாம் உங்களுக்கு சுகம்ன்றது இருக்கோ அங்கெல்லாம் பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் வந்திருக்கு அப்படின்றதை புரிந்து கொள்ளும் இல்லையா. பிருத்திஷு அந்தர்முகாஸ்வஸ்ய, இப்படி உள்நோக்கி இருக்கக்கூடிய அந்தர்முகமாக இருக்கக்கூடிய விருத்திகளில் எண்ணங்களில் இல்லையா, நல்ல எண்ணங்களாக இருந்தா வெளியில இருக்கக்கூடிய நீங்க நம்மளுடைய விருத்திகள்லாம் எல்லாமே வெளிநோக்கிற விருத்திகளாக இருக்கு. அதுல எல்லாம் உங்களுக்கு இந்த டென்ஷன் எல்லாம் உண்டு. வீடு கிடைக்குமா கிடைக்காதா, கஷேத்திரம் வாங்கணும்னாக்க நிலம் வாங்கணும், அதுல ப்ராப்ளம். வெளியில நாம பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலயும் அன்சர்டனிட்டி இருக்கதான் இருக்கு. அதனால நமக்கு சுகம் துக்கம்ன்றத எடுத்து சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு தெரியுது, உள்நோக்கி நீங்க மெடிடேட் பண்ணீங்கன்னு உங்களையே நீங்க தெரியுறீங்க, வேதாந்தம் படித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு நிச்சயமான ஆனந்தமானது தெரியப்படுகிறது. விருத்திஷு அந்தர்முகாசு இல்லையா, உள்நோக்கிய விருத்திகள்ல இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேதாந்தம் படிக்க 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 இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் படிக்க படிக்க நமக்கு என்ன தெரியுது, நிர்விக்னம் பிரதிபிம்பனம், அந்த பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பித்தமானது இல்லையா, எந்தவித தடையும் இல்லாமல் இருக்கிறது. யாருக்கு இதெல்லாத்தையும் புரிஞ்சிட்டு உள்நோக்கி அந்த பராஞ்சிகாணி எதிர்நஸ்வயம்பூ தஸ்மாத் பரான் பஷ்யதி ந அந்தராத்மன், விருத்திகள்லாம் வெளிநோக்கி இருக்கிறதுனால நமக்கு என்ன தெரியுமா ஆச்சு, பராக்காவே இருந்துட்டான். யாருமே உள்நோக்கி பாக்குறதே இல்ல. என்ன கஷ்டித் தீரகா, யாரோ ஒருத்தன் வேதாந்தத்துக்கு வந்தவன்னா ஆத்மான மைச்சத்து, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தராத்மாவை அவன்தான் பார்க்கிறான். எல்லாம் வெளியில போகக்கூடிய கண்ணு காது மூக்கெல்லாம் அப்படியே அடக்கி எக்ஸ்ட்ரா வெட்டா இவ்வளவு நாள் இருந்தவன் அது எல்லாத்தையும் இறக்கி இந்த வேதாந்தத்தின் மூலமா உள்நோக்கும் பார்வை. இந்த உள்நோக்கும் போது அந்தர்முக விருத்திஷு, இப்படி அந்தர்முகமாக இருக்கக்கூடிய விருத்திகள்ல தான் பிரம்மத்தினுடைய பிரதிபந்தமானது நன்கு தெரியும். எல்லாத்துலயும் பிரதிபிம்பம் தெரியுது. எல்லாம் இப்ப எனக்கும் நாலேஜ் இருக்கு, புத்தி இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. ரிக்ஷாக்காரனுக்கு இருக்கு, டிரைவருக்கு இருக்கு இல்லையா, பெரிய பெரிய மினிஸ்டர்ஸுக்கு இருக்கு, பினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸுக்கு எல்லாம் இருக்கா, இன்ஜினியரிங் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்கா, ஐஐடிஸ் எல்லாம் இருக்காங்க. எல்லாருடைய மனசுலையும் இருந்தாலும் எக்ஸ்ட்ராவர்ட்டா இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கெல்லாம் சுக குறைச்சலா இருக்கு. இன்ட்ராவர்ட்டா இருக்கக்கூடியவர்களுக்கு சுகமானது ஜாஸ்தி இருக்கு. ஏன், அவர்களுக்கு உள்நோக்கி இருக்கக்கூடிய பார்வை இருக்கிறதுனால தடையானது அவர்களுக்கு இல்லாத காரணத்தினால பிரதிபம். அதே மாதிரி கோர விருத்தி ஏக விருத்தி எல்லாம் தடை செய்து விட்டு சாந்த விருத்தியை நான் வளர்த்தேனே ஆனால் எனக்கு சுகமானது அதிகமாக இருக்கிறது அப்படின்றது தெரிகிறது. பத்தா சிதிஹி சுகம் சேதி ஸ்வபாவாஹ பிரம்மணத்ரயஹ, சத்து சித்து ஆனந்தம், இது எல்லாம் பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் இல்லையா, எல்லாம் பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் தான். இதுதான் எல்லாத்துலயும் இந்த இருத்தல், அறிவு, சுகம், இந்த மூணுமே சுபாவத்தா எல்லாத்துலயும் இருக்கதான் இருக்கு. ஆனா இது பாருங்க, சேதனமாக இருக்கக்கூடியவர்கிட்ட தான் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, அறிவு இருக்கு இல்லையா, பார்த்து தின்னக்கூடிய புத்தி எல்லாம் இருக்கு. மனுஷங்கிட்ட தானே இருக்கு, மிருகங்களுக்கு இருக்கு. எதை சாப்பிடணுமோ அதை மிருகங்களும் புத்தியோட கரெக்டா சாப்பிடுறது இல்லையா, பிடிக்காதது சாப்பிடுறது, எது வேணுமோ அதை தேடி போய் சாப்பிடுறது. எல்லா பிராணிகளுக்கும் தேடி போய் சாப்பிடும், எல்லா மனுஷர்களும் தேடி போய் இன்பத்தை அனுபவிப்போம் இல்லையா, இப்படி இருக்கும். பிருத்து ஷிலாதிஷு சத்தைவ யஜ்யதே ந இதரத்வயம், இந்த மண்ணு கல்லு ஜடமான பொருள்கள்லாம் இருக்கு இல்லையா, இதுல வெறும் இருத்தல் மட்டும்தான் இருக்கே தவிர இந்த அறிவும் சுகமும் ஆனது இல்லவே இல்லை. ரைட்டா, சத்தாச்சிதிஹி த்வயம் வ்யக்தம் தீவிருத்யோ கோர மூடயோ, இந்த கோர விருத்தி மூட விருத்தி இது ரெண்டுத்திலயும் சித்தம் சமம் இருக்கு, சத்தம் சமம் இருக்கு இல்லையா. சாந்த விருத்தோ சாந்த விருத்தியோ என்றால் சதம்சம் இருக்கு, சிதம்சம் இருக்கு, ஆனந்தாம்சமும் வியக்தமாக இருக்கு. மிஸ்ரம் பிரம்மே
பிரம்ம இத்தம் ஈரிதம், இப்படித்தான் கலப்புள்ளதாக மிஸ்ரமாக இந்த பிரம்மத்தின் தன்மை இருக்கிறது. இந்த பிரம்மத்தின் தன்மையை உணர வைப்பதற்காகத்தான் நான் சாந்த விருத்தி, கோர விருத்தி, மூல விருத்தின்னு பிரிச்சு அதை பத்தியதான எக்ஸ்பிளனேஷனை பண்ணி இப்ப என்ன கடைசியில வந்தோம், பிரதிபோத விதிதம், ஒவ்வொரு போதத்திலையும் ஒவ்வொரு எண்ணத்திலேயும் பிரம்மமானது இருக்கு. சித்தம்சம், சத்தம்சம், ஆனந்தாம்சம் இருக்கு. ஆனா சில பொருள்கள்ல சத்தம்சம் மாத்திரம் தான் தெரியுது, சில பொருள்கள்ல சதம்சமும் தெரியுது, சிதம்சமும் தெரியுது, சில விருத்திகள்ல ஆனந்தாம்சமும் தெரியுது அப்படின்னு சொல்லி தாமசாம்சத்துல கொஞ்சமா தெரியுது, சத்தம்சம் தான் தெரியுது. ரஜசிக் அம்சத்துல சதம்சமும் தெரியுது, சிதம்சமும் தெரியுது. சாந்தமான விருத்தி சத்துவ குணத்துல மூணும் தெரியுது, சத்து சித்து ஆனந்தமும் தெரிகிறது. ஆகையினால சத்து எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்தோம்னால வேதாந்தமானது ஒர்க் அவுட் ஆகும். அப்பதான் இந்த பிரம்மானந்தத்தை நன்றாக அனுபவிக்கலாம்னு எடுத்துட்டு போனோம். அதுக்காக இவ்வளவு சொன்னோம். இதனுடைய மேல் போர்ஷனை அடுத்த சனிக்கிழமை அன்னைக்கு பார்ப்போம்.